ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளாத்தும் மூவ் ஆகலை, தையலும் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கோம். கிளாத் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூவ் ஆகலை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக நகராமல் ஒரே இடத்துலயே நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க த்ரெட்டு, கீழே பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷினை இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கவுத்து போடும்போது ஃபஸ்ட்டாக கீழே வந்து ஒரு ராடு தெரியுதா? இந்த ராடு போர்ஷனில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு விரலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டைட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து திரும்பி வராமல் இருக்கும். இந்த மாதிரி டைட் வச்சுட்டு நம்ம நார்மலாக மிஷின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நிமித்தி விட்டுடலாம். நிமித்தி விட்டுட்டு இப்போ கிளாத்தை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தையலும் வரும், கிளாத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிறத பார்க்க முடியும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளமும் நான் சரி பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு கிளாத் மூவ் ஆகலாம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.